ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி 1 கப் அரிசி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான குர்குரே செய்ய போறீங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குர்குரே செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணியை சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து இது அப்படியே கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணியில் மாவு நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துடுங்க. இது சரியான அளவு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கை பொறுக்கிற சோட்டில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீட் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா குர்குரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் தேய்ச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் குர்குரே பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண குர்குரே ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். நம்ம குர்குரே சேர்த்த உடனே எண்ணெய் நல்லா சலசலன்னு பொங்கி வருங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பிட்டு 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ எண்ணெயுடைய சலசல படங்கினதும் நம்ம குர்குரே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா குர்குரேயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா குர்குரேயும் ஃப்ரை பண்ணதும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து கூடவே 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து 1/4 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்த மசாலாலாம் அப்ளை ஆகி டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நம்ம குர்குரே ரெடி ஆயிடுச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான அரிசி மாவு குர்குரே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் 1 கப் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி டேஸ்ட்டாக குர்குரே செஞ்சு கொடுங்க. இந்த டேஸ்டான ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.